கூடிய சீக்கிரமே இந்த தங்கமயிலோட ஆட்டத்துக்கு சரவணன் ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல மீனா வந்து செந்தில் கிட்ட தங்கமயில் எங்களை எல்லாரும் வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் அங்க இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் வந்து தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க அந்த நோக்கத்துல அனுப்ப மாட்டாங்க. அவங்க ரொம்பவே வெகுளித்தனமானவங்க, ரொம்ப யதார்த்தமா தான் நம்ம பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த போட்டோ எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் இல்ல, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மீனவை திட்டிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்க நிறைய பேர் இப்படிதான் தங்கமயில நல்லவங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தங்கமயில் ஒன்னும் வெகுளித்தனமான ஆள் கிடையாது. அவங்க நல்ல விவரமான ஆளா தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் ராஜி கூட அறியாமல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம். ஆனா தங்கமயில் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாம அப்படியே தப்பு பண்ணாலும் அது யாருக்குமே தெரியாம ரொம்பவே கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை போய் நீங்க என்னமோ வெகுளித்தனமான ஆளுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில பிடிச்சு சத்தம் போடுறாங்க. அதோட விடாம மீனா வந்து கண்டிப்பா இந்த ஹனிமூன் பிரச்சனை என்னைக்காவது ஒரு நாள் பாண்டியனுக்கு தெரிய வரதான் போகுது. எத்தனை நாளைக்கு தான் தங்கமயில் இதை மூடி மறைக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். அப்படி பிரச்சனை வர்றப்ப பாண்டியன் என்ன பண்ண போறாருங்கிறத என் கண்ணால பார்க்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா இப்படி சொன்னதும் பதறி போற செந்தில் வந்து நான் உன்னை நம்பிதான் இந்த பண விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தயவுசெய்து இது வீட்டுல வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மத்தவங்களை போட்டு கொடுத்து நான் நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் ஒன்னும் தங்கமயில் கிடையாது. கண்டிப்பா என் வாயால அதை பத்தின உண்மை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லனாலும் இந்த உண்மை கண்டிப்பா பாண்டியனுக்கு தெரிய வரத்தான் போகுது. நீங்களும் அதை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில் கிட்ட சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு உன் பேச்சை கேட்டதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம், நைட்ல இருந்து ஒரு துளி கூட நான் தூங்கவே இல்ல, உன் பேச்சை கேட்டு அவர் கூட நான் பேசாம இருந்தேன், அவரான் வந்து கெஞ்சுவாரு என்கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா என்கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே படுத்து தூங்கிட்டாரு, நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கிட்டாரு, நான் ஒரு பொட்டு கூட தூங்கல, எனக்கு தூக்கம் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இப்படி கூடவா பசங்க இருப்பாங்க, கட்டின பொண்டாட்டி கோவமா இருக்கிறப்ப போய் ஒரு மன்னிப்பு கூட கேட்க தோணலன்னா மாப்பிள்ளை எல்லாம் என்ன மனுஷன் அப்படி சொல்லிட்டு சரவணன் பிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாப்பிள்ளை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது, வேற வழி கிடையாது, நீ தான் மாப்பிள்ளை வழிக்கு போய் ஆகணும். மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்டு மாப்பிளைக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்றப்ப பயங்கரமா சண்டை போட்டு அப்படியே அவர் வழியில போய் அதுக்கப்புறம் தான் அவரை ஓ வழியில கொண்டு வர முடியும். இது ஒரே வழி தான் இருக்கு, அதனால இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கமேலு சரின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டா சரவணன் கிட்ட போற தங்கமேல் வந்து முன்ன பண்ண மாதிரியே மறுபடியும் ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணனுக்கு தங்கமேலோட கேரக்டரை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. என்னடா அது நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்ப வந்து பார்த்தா எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கு. தங்கமேலோட கேரக்டரை நம்மளால கலிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் குழம்பி போய் நிக்கிறாரு. இப்படியே 2 நாளும் போக தங்கமேல் போட்டு வந்த எல்லா பிளானுமே டோட்டலா வேஸ்டா போயிருச்சு. இப்படியே சரவணன் கூட நிம்மதியா ஹனிமூனாவது வந்தமேங்கிற சந்தோஷத்தோட தங்கமேல் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இருந்துமே சரவணனை நம்மளால மாத்த முடியலன்னு சொல்லிட்டு தங்கமேலுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தோட வீட்டுக்கு வர தங்கமேலுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. தங்கமேலும் சரவணனும் வீட்டுக்கு வர நேரம் பார்த்து பாண்டியன் வந்து கதிர்கிட்ட என் போன்ல இருந்த காசை காணா, அதை உன்னை தவிர வேற யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க, இந்த வீட்லயே இந்த அளவுக்கு தைரியமா தப்பு பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தான், என் பணத்தை நீ தான் எடுத்திருக்கேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது, அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கதிரை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளேயே போகாம வெளியே நின்று நடக்கிற சண்டையை பாக்குற சரவணனுக்கு அப்ப கதிர் அனுப்பிச்ச காசு அப்பாவோட காசு தானா, இதான் அப்பாவுக்கு தெரியாம நமக்கு அனுப்பிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே பதறி போயிடுறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்து சரவணன் போய் எதுவும் உண்மையா சொல்லிடுவாரா, நம்ம ஹனிமூன் விஷயத்துல ரொம்பவே செலவெடுத்து விட்ட விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சு நம்மளை திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்பவே பதட்டமா முழிச்சு நிக்கிறப்ப சரவணனுமே உள்ள போறாரு. இவ்வளவு தூரம் பாண்டியன் கேள்வி கேட்டும் கதிர் எதுவுமே பேசாம தலையை கீழே போட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காரு. பாண்டியன் இன்னுமே கோவமாயி கத்துறப்ப சரவணன் வந்து பாண்டியனை தடுத்து என்னப்பாச்சு, ஏன் கதிரை பிடிச்சு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பாண்டியன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம சரவணன் வந்து தங்க பையன் எதிர்பார்க்காத டைம்ல கதிர் அந்த பணத்தை எடுத்து வேற யாருக்குமே கொடுக்கல, கதிர் அந்த பணத்தை எடுத்து செலவும் பண்ணல, அவன் அந்த பணத்தை எனக்கு தான் கொடுத்திருக்கான், நானும் தங்கமேலும் ஹனிமூன் போறப்ப ரூமுக்கு ரெண்ட் 5000 ரூபாய் நினைச்சு போனோம், கடைசியில அங்க போன இடத்துல 26000 ரூபாய் வந்துருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் தங்கமேல் தான், நான் வீட்ல இருந்து கிளம்புறப்பவே 5000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு தங்கமேல சொல்லி தான் கூப்பிட்டு போனேன், ஆனா தங்கமேல் தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுச்சு, எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் நான் காசு கேட்டிருந்தேன்ப்பா, அவங்களால வெளியே பணம் ரெடி பண்ண முடியாம உங்க பணத்தை எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க போல, தப்புக்கெல்லாம் காரணம் நானும் தங்கமயில மட்டும் தான், திட்டுறதுனா எங்க 2 பேரையும் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப கதிர் மேல இருந்த ஒட்டுமொத்த கோவமே வந்து பாண்டியனுக்கு தங்கமேல் மேல திரும்புது. எப்படி மனசாட்சியே இல்லாம இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க தங்கமேல் சொல்லிட்டு பாண்டியன் தங்கமேல திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால் வரைக்கும் பாண்டியன் கிட்ட திட்டே வாங்காத தங்கமேல் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பாண்டியன் திட்டமும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. திக்கி தடுமாறி பேசுற தங்கமேல் வந்து பாண்டியன் கிட்ட நான் ஹனிமூன் போற சந்தோஷத்திலையும் அவசரத்திலையும் இதெல்லாம் கவனிக்காம பண்ணிட்டேன் மாமா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஹோட்டல் போனப்ப கூட இந்த காசை எங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கி தரேன்னு தான் சொன்னேன், ஆனா சரவணன் தான் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் நான் தம்பிகள்ட்ட சொல்லி ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டாரு, என்னால என்ன பண்ண முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்துமே பாண்டியனால இந்த பதில் எதுவுமே ஏத்துக்க முடியாம தங்கமேல் கிட்ட சரி இவ்வளவு தூரம் நடந்திருக்கே, கதிர் செந்தில்ட்ட எல்லாம் பேசிருக்கீங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நீ காசு கேட்டிருக்க, அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு
தோணவே இல்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது பணத்தை அனுப்பிச்சிருப்பேன்ல. அப்படி இல்லைன்னா அந்த ஹோட்டல்ல ரூம் வேண்டாம், வேற ஏதாவது ஹோட்டல்ல தங்குறதுக்கு நான் ரெடி பண்ணிருப்பேன்ல. அப்ப எனக்கு தெரியாம இதை பண்ணணும்னு நினைச்சுதானே நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமேல பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாவையும் செந்திலி வந்து பாண்டியன் அசிங்கப்படுத்தி திட்டுறப்ப தங்கமேல் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே மீனாவும் ராஜி சேர்ந்துக்கிட்டு பாண்டியன் கிட்ட இப்ப திட்டு வாங்குறப்ப தங்கமேல் முன்னாடியே வந்து மீனா ராஜி 2 பேருமே சிரிச்சிடறாங்க. யார் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறமே அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோமதி வந்து பாண்டியனை சமாதானப்படுத்தி அவங்களே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, வந்ததும் வராதமா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணனையும் தங்கமேலையும் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இருந்துமே வந்து பாண்டியனால தங்கமேல் பண்ண தப்ப ஏத்துக்கவே முடியல. அப்ப பாண்டியன் வந்து கோமதி கிட்ட நான் மீனா ராஜியை அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனா தங்கமேல வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட நான் திட்டினது கூட இல்ல, அப்படி நல்லபடியா பாத்துக்கிட்டுமே வந்து தங்கமேலுக்கு எனக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா மீனா ராஜி ஆரம்பத்துல இருந்து எனக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க. நான் அவ்வளவு தூரம் திட்டியுமே வந்து என் மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்காங்க. எனக்கு இப்பதான் நம்ம மேல யார் உண்மையா பாசமா இருக்காங்கிறதுலாம் தெரியுது. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னால டைரக்டா போய் அவங்க கிட்ட பேசவும் முடியாது, நான் ராஜி கிட்ட மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாரு. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று கேட்கிற தங்கமேலுக்கு மனசு தாங்க முடியல. உடனே ரூம்குள்ள போற தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சரவணன் ஒட்டுமொத்த உண்மையுமே பாண்டியன் கிட்ட போட்டு உடைச்சிட்டாரு, பாண்டியன் என்ன பயங்கரமா திட்டாருன்னு சொல்லிட்டு தங்கமேல் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பிரச்சனை ரொம்பவே பெருசாயிருச்சு, இதுக்கு மேலே நம்ம போலனா எல்லாமே கையை மீறி போயிடும் சொல்லிட்டு தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் அவசரமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்த கையோட பாண்டியன் கிட்ட தங்கமேலோட அம்மா வந்து ஏதோ சின்ன சிறுசுக தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க ஒன்னும் தெரிஞ்சே பண்ணலையே, யதார்த்தமா தான் நடந்துருச்சு, அப்ப கூட அவங்க எனக்கு தான் போன் பண்ணாங்க, நான் காசு அனுப்புறேன்னு தான் சொன்னேன், மாப்பிள்ள தான் வேணான்ட்டாரு, இல்லாட்டி எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம், வேணுமா காசை நாங்க கூட கொடுத்துறோம், நீங்க அவங்களை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து பாண்டியன் கிட்ட போய் ரொம்பவே நேர்மையானவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து தங்கமேல் அம்மா கிட்ட எனக்கு பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, என்கிட்ட இருந்து ஏன் உண்மையை மறைக்கணும், சரி தங்கமேல் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருச்சுல, என்கிட்ட தான் சொல்லல, நீங்களாவது இது மாதிரி நடந்திருக்குங்கிற விஷயத்தை என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மாவையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டியன் இப்படி நம்மளையே கேள்வி கேட்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமேலோட அம்மா வந்து சரி விடுங்க சம்பந்தி, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், இந்த ஒரு வாட்டி தங்கமேல மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து ஒரே முடிவா நான் எது பண்ணாலும் ஏத்துக்குவேன், ஆனா என்ன நம்ப வச்சு ஏமாத்துறது மட்டும் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, என் பையன் கதிரை நான் வீட்டுல நிக்க வச்சு அத்தனை பேர் முன்னாடி திட்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ கூட தங்கமேல் வாயை திறந்து இதுதான் நடந்துங்கிற உண்மையை சொல்லவே இல்ல, சரவணன் தான் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான், அப்ப இந்த வீட்டுல எதுக்கு நான் இருக்கேன், என்னால கண்டிப்பா இந்த விஷயத்துல தங்கமேல மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரே முடிவா எடுத்துறாரு. தேவையில்லாம இங்க வந்து அசிங்கப்பட்டதா மிச்சம்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜிக்கும் மீனாக்கும் இப்பதான் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கு. ஏன்னா பாண்டியனுமே வந்து கோமதி மூலியமா சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் தங்கமேல் போடுற வேஷம் எல்லாம் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தங்கமேலோட கேரக்டர் என்னங்கிறதும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால மீனாவும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே பாண்டியன் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா தங்கமேலோட ஆட்டமும் குறைஞ்சிரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.